வாடல் நோய் எதுவுமே வராது. இது பண்ணீங்க அப்படின்னா பிளாஸ்ட் டிசீஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். விதை நேர்த்தி நெல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வந்து 4 கிராம் வந்து ட்ரைகோடர்மா விரிடி ஆட் பண்ணிக்கிறோம். நீங்க நெல்லுக்கு மட்டும் இல்லை, நீங்க மற்ற இதுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் கஞ்சி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுகிற அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ கஞ்சி வந்து நீங்கள் நிறையா எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒட்டாது அதிகமாக. அதனால இது கரெக்டாக நெல் முழுகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கஞ்சி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை ஊற்றுனதில் இப்போ நம்ம கரெக்டாக அந்த நெல் முழுகிற அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். இதை அப்படியே வந்து நம்ம காய வச்சிடணும். காய வச்சுட்டு 24 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதுலேயே ஊறினதுக்கப்புறம் நல்லா அது காஞ்சு வந்துடும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஷோ பண்ணிக்கலாம். மேலான இடத்துல காய வச்சிருங்க. இது வந்து 24 மணி நேரம் காயணும். காஞ்சாதான் வந்து உங்களால் சீடு வந்து இப்படி எடுத்து இப்படி போட முடியும். இல்லாட்டி இது ஒன்னோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இப்போ இந்த கஞ்சி ஊற்றாமல் நீங்கள் தண்ணி அது மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா இது வந்து விதையில வந்து அதிகமாக ஒட்டாது. அதனால வரணும் இது மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இதை அப்படியே எடுத்து காய வச்சுருங்க. அவ்வளோதான். இது அப்படியே காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து நர்சரியில் போட்டுக்கலாம். இதுல வந்து நீங்க நெல்லுக்கு மட்டும் இல்லை, நீங்க மற்ற இதுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து இது வந்து 1 கிலோக்கு வந்து நம்ம 4 கிராம் பயன்படுத்துறோம். இது வந்து 500 கிராம் உள்ள பாக்கெட்டு. அதனால இது வந்து நீங்க எவ்வளவு நெல் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம்.